நம்மளுக்கு வந்துட்டு இன்னைக்கு உள்ளன் த்ரெட்டில் வச்சு எப்படி மாலை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு ஸ்கேல், சிசர், உங்களுக்கு வேணுங்கிற த்ரெட்டு வந்துட்டு கலர் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பீட்ஸ். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஸ்கேலில் இப்படி வந்து நம்மளுக்கு எத்தனை சுற்று, அதாவது பூ வந்து அந்த பூ வந்துட்டு பெருசாக வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப சுற்றிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு வேணுங்கிறது ஒரு மிடில் லெவலில் எத்தனை சுற்று வேணுமோ அத்தனை சுற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு 7 சுற்றுறேன். பாருங்கள், 5 இருக்குது, 7, தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் இன்னொன்று, இந்த பென்சிலில் வச்சுட்டு எவ்வளோ வேணும் சும்மா ஒரு கொஞ்சம் அளவெடுத்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு இந்த பென்சிலில் வந்துட்டு இப்படி நல்லா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதில் சுற்றிருக்கோம் இல்லையா, இந்த த்ரெட்டை வந்துட்டு இதை வச்சு நல்லா ரோல் பண்ணணும். முன்னாடி சுற்றின அந்த த்ரெட் வந்துட்டு வெளியே வரக்கூடாது. அது மேலேயே 2-3 சுற்றிக்கலாம். நீட்டாக சுற்றணும். ரொம்ப அது மாதிரி சுற்றினா கசகசன பூ வந்துடும். ஸோ நீட்டாக சுற்றினா பூ பார்க்குறக்கு அழகாக இருக்கும். சுற்றும்போது இந்த 2 சைட்லேயும் பிடிக்கிறதுக்கு மாதிரி நூல் விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நூலை அப்படியே எடுக்கணும். ரொம்ப டைட்டாக சுற்றுனீங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ ரொம்ப டைட்டாக வேணால் ஒரு அளவுக்கு சுற்றுங்க. எடுத்துட்டு இப்படி வரும். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு 2-3 நாட் போட்டோம்னா அது வந்து பிரிஞ்சு வராது. இதை கட் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது கடைசியில் அந்த மாலைக்கு கீழே இது வரதுக்கு வந்துட்டு அது யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு சுற்றி நல்லா பிரைட்டான கலர் சூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கேப் விடாமல் சுற்றுங்க. சப்போஸ் ஃபஸ்ட் டைம் சுற்றும் போது கேப் விட்டாலும் நெக்ஸ்ட் டைம் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அதை ஃபில் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணும்போது இன்னொரு நூலை சேர்த்து கட் பண்ணிட்டிங்கன்னா ஃபுல்லாக பிரிஞ்சிடும். கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இது மாதிரி நம்ம ஃபுல்லாக சுற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ பூ, அதாவது மாலை எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பூ வந்து செஞ்சுக்கணும். இப்போது அந்த பூவெல்லாம் நிறையா வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். தென் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நரம்பு வந்து கடையில் கிடைக்கும். இதில் தான் வந்து இந்த பூவையும் இந்த பீட்ஸையும் நம்ம வந்து கோர்க்க போகிறோம். இதை வந்து இந்த நரம்பை வந்துட்டு டபுளாக போட்டுக்கோங்க. இந்த பூ எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த மாலை வந்துட்டு வரும். ஸோ அது உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த பூ வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாலை எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பூ வந்து செஞ்சுக்கோங்க. இந்த நரம்பை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த கோட்டில் ஒரு முடி போட்டுக்கோங்க. இங்கே ஒரு முடி போட்டுக்கோங்க. என்ன இது வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த சப்போஸ் நம்ம ஃபோட்டோவுக்கு மாட்டினோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஆணியில் வந்துட்டு மாட்டுறக்க வசதியாக இருக்கும். இந்த சைடு அப்படியே மாட்டிக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த சைட்லேருந்து நம்ம இப்போ இந்த பூவை கோர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்துட்டு அப்படி கோர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பார்த்து கோக்கணும். இந்த நரம்பை இந்த சென்டரில் ஒரு சின்னதாக ஓட்டை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே விட்டு எடுக்கணும். நான் வந்துட்டு எனக்கு எப்படி வேணுமோ அப்படி கோர்க்குறேன். இந்த கட் பண்ண த்ரெட்டை நான் தனியாக வச்சுருக்கேன். கோர்க்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குன்னு தான் நான் மும்முனாக கோர்க்க போகிறேன். இந்த பூ கோர்த்துட்டு கூட பீட்ஸு கோர்த்துக்கலாம், பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். நம்ம 3 பீட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே வியூவர்ஸ், நான் இப்போ வந்து இந்த மாலை வந்து ஃபுல்லாக கோர்த்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு மிச்சம் இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த சைடு ஒன்று எக்ஸ்ட்ரா கோர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தென் கீழே இது வந்து கீழே மாலையில் வந்து தொங்குறதுக்காக மறுபடியும் கொஞ்சம் நரம்பு சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வேஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உள்ள நூல், அதை வந்துட்டு ஒரு சென்டரில் வச்சுட்டு ஒரு பெரிய நூல் எடுத்து முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு அந்த முடி போட்டதை வந்துட்டு இது கூட கட்டிடுங்க.
இந்த நரம்பு உள்ள வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பீட்ஸ் கோக்கர்னா கோர்த்துருக்குங்க. அப்புறம் இந்த பூ தனியாக எடுத்து வச்சுருந்து இதில் கோர்த்துருங்க. இந்த பீட்ஸ் வந்து கோர்த்துட்டேன். இப்போ இது கூட வந்து ஜாயின் பண்ண போகிறேன். கரெக்டாக சென்டர் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நல்லா கழண்டு வராத மாதிரி 4-5 நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு இந்த ஒயரை வந்துட்டு கட் பண்ணிடுங்க நரம்பை.